Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பாதி அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு வெந்து வந்ததுனா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஆற விட்டுட்டு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கணும். கொஞ்சமா தண்ணி விட்டு பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்ததா எந்த பாத்திரத்துல செய்ய போறோமோ அந்த பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதோட காம்புகளை லைட்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி 4 கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்த்துட்டு 80% வரைக்கும் இதிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் வதக்கி விடுங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் கறி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். கறி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதை அதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கக்கூடிய புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி அதில் தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காய் இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காயில் மசாலா புளி எல்லாமும் இறங்கி வெந்து வரும். குழம்பு உங்களுக்கு தண்ணி எந்த பதம் உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் சேர்த்து நம்ம புளி தண்ணி மசாலாலாம் சேர்த்து கொதிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுனா தான் அது கத்திரிக்காயில் அந்த மசாலா ஒட்டி டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா கமகமான வாசனையோட சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்து கூட வச்சு பரிமாறணும் அப்படின்னா அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.